ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. நீங்கள் நல்லபடியாக கல்லூரிகள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கீங்க, சரியா? அப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கும்போது நான் வந்து ஈஸியாக வந்து காலேஜ் வந்து ஜாயின் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கில் நீங்கள் இருப்பீங்க, சரியா? இந்த வீடியோ வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்க போது, சரியா? ஏன்னா நானுமே ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் தான். நான் வந்து ஒரு ஹாக்கி பிளேயர். நான் வந்து லோயலா காலேஜில் தான் படித்தேன். அதனால தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தெளிவாக நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு என்னென்னா நம்ம ரெடியாக இருக்கிறோம், ஓகேவா? அப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. இப்போ இந்த வீடியோவில் வந்து ஃபுல் சீட் மேட்ரிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு எந்தெந்த சர்டிஃபிகேட்ஸோ நமக்கு வந்து எடுத்துக்குவாங்க, சரியா? ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நமக்கு இடம் கிடைச்சாலுமே நிறைய பேர் என்ன நினச்சிட்டிங்க அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இடம் கிடைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல் ஃப்ரீ ஆகிடும், காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ பண்ணிடுவாங்க, இல்லை கன்செஷன் கொடுப்பாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் நினைக்கிறீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எந்த காலேஜில் நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் டைரக்ட் அட்மிஷன் கொடுக்குறாங்க, எந்த காலேஜில் கன்செஷன் வந்து நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்ம ஏ டு விஜெட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், சரியா? முக்கியமாக ஸ்போர்ட்ஸ் அட்மிஷன் நீங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அட்மிஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப முக்கியமாக அதாவது நல்லா நீங்கள் கவனிச்சுங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு அதாவது டோட்டலாக எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நல்லபடியாக என்னாச்சு பார்த்தா பார்க்கணும், சரியா? டோட்டல் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கும் போது நமக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னா 457 சீட்டு மட்டும்தான் நமக்கு டோட்டலாக என்னாச்சு பார்த்தா இருக்குது, சரியா? வெறும் 457 சீட் மட்டும்தான் இருக்குது, சரியா? இதை தெளிவாக நீங்கள் என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். ஒகேஷனல் அகாடமி இது ரெண்டுமே சேர்ந்தே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 457 சீட்டு மட்டும்தான் இருக்குது, அவ்வளோதான். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் நமக்கு வந்து சீட்ஸே நமக்கு வந்து இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, அண்ணா யூனிவர்சிட்டியோட 4 டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது சிஇஜி கேம்பஸு, எம்ஐடி கேம்பஸு, ஏசிடி, சாப், சரியா? இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ சீட்ஸ் வந்து டோட்டலாக இருக்குன்னு பாருங்கள். அதாவது ஓசிக்கு வந்து 2 சீட் இருக்குது, பிசிஎம்க்கு 1 சீட் இருக்குது, பிசிக்கு 3 சீட் இருக்குது, எம்பிசிக்கு 2 சீட் இருக்குது, எஸ்சிஏக்கு 1 சீட் இருக்குது, எஸ்சிக்கு 1 சீட்டு, மொத்தமாக சேர்த்தே 10 சீட் தான் இருக்குது. அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் காலேஜ், அதாவது நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் படிக்கணும்னு நினச்சி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட அந்த 4 டிபார்ட்மெண்ட் மொத்தமாக சேர்த்து எவ்வளோ சீட் இருக்குது, 10 சீட்டு மட்டும் தான் இருக்குது. அந்த 10 சீட்டுக்குள்ளே நமக்கு இடம் கிடச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், சரியா? ஏன்னா அதாவது பிளேஸ்மெண்ட் அங்கே நல்லாயிருக்கும், பிரச்சனையே இல்லை. ஆனால் மற்ற இடத்துல நீங்கள் பாருங்களேன், அண்ணா யூனிவர்சிட்டியோட கான்ஸ்டியூஷன் காலேஜ், அதே மாதிரி ரீஜனல் கேம்பஸ், சரி? அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அண்ட் எய்டட் காலேஜஸ், சரி? கவர்மெண்ட் அண்ட் எய்டட் காலேஜ் கூட நம்ம ஏற்றுக்கலாம். கவர்மெண்ட் அண்ட் எய்டட் காலேஜ் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 13 சீட் வந்து இருக்குது. கவர்மெண்ட் அண்ட் எய்டட் காலேஜில் 13 சீட் வந்து இருக்குது. அதே மாதிரி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரே ஒரு சீட் தான் இருக்குது. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் எடுக்கும்போது அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் நமக்கு மொத்தமாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னா 418 சீட் இருக்குது, ஓகேவா? அப்போ 418 சீட்டுன்னு சொல்லும் போது அந்த சீட்டு வந்து நீங்கள் விரும்பக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் இருக்குமா? இப்போ எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் இந்த காலேஜ் வேணும்னு நினைப்பீங்க, ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸும் உங்களோட கம்யூனிட்டியில் இருக்காது. இதுதான் இங்கே வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதனால் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை நீங்கள் நம்புறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நீங்கள் வந்து இதில் வந்து ட்ரெஸ்ட் வைக்கக்கூடாது, சரி? அதிகமாக இதை வந்து என்ன பண்ணுறா நம்பக்கூடாது. ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு நம்ம சொல்லும் போது கட் ஆஃப் மூலியமாக நீங்கள் உள்ளே வரீங்க பாருங்கள், அதில் தான் நமக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குமே தவிர, ஆனால் இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா வச்சு நீங்கள் போகும்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட் சர்டிஃபிகேட் வச்சு ஸ்டேட் லெவலில் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருந்தீங்க, இல்லை நேஷனல் லெவலில் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருந்தீங்க, அதாவது நம்ம உங்களோட ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட் 3 இயரில் லாஸ்ட்டாக நடந்த 3 இயர்ஸில் உங்களோட ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட்டு தான் எடுத்துக்குவாங்க. அப்போ நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் சர்டிஃபிகேட்டோ இல்லை வந்து ஜோனல் சர்டிஃபிகேட்டோ இல்லை ஸ்டேட் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தேவையே இல்லை, சரியா? ஏன்னா உங்களுக்கு வந்து அதில் சீட் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். அப்போது ஒன்று நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டேட் லெவலில் நீங்கள் ஒரு பிளேஸ் எடுத்துக்கணும், ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், சரியா? இல்லைனா நேஷனல் லெவலில் ஒரு பிளேஸ் எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக மார்க் வந்து கொடுப்பாங்க, சரியா? உங்களோட அச்சீவ்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுவோன்னா தனியாக மார்க் வந்து கொடுப்பாங்க. அந்த மார்க்கும் ப்ளஸ் வந்து கட் ஆஃப் இது ரெண்டையுமே வச்சு என்ன பண்ணுவோன்னா தனியாக ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்குன்னு ஒரு ரேங்க் லிஸ்ட்டே வெளியிடுவாங்க. அப்போ நமக்கு மொத்தமாக இருக்கக்கூடிய இடங்களே வந்து சொற்பமான இடங்கள் தான். அப்போ அதில் நம்ம உள்ளே வரணும் அப்படின்னா அது ரொம்ப கடினம். அதே மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நமக்கு உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக கிடச்சிரும்,
டொனேஷன் இல்லாமல் போகலாம். இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கன்செஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. அப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட அதாவது நீங்கள் எந்த கேமில் இருக்கீங்களோ உங்கள் ஸ்கூலில் இருக்க பாருங்கள், ஸ்கூலில் இருக்காங்க பார்த்தீங்களா, பிடி மாஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட நீங்கள் விசாரிங்க. சார் இப்போ நான் வந்து கபடியில் இருக்கேன் சார். அப்போ எந்த காலேஜ் வந்து கபடிக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, முக்கியமாக இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா, அந்த காலேஜை போய் அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபிசிக்கல் டைரக்டர் இருப்பாங்க. ஒவ்வொரு காலேஜ்லையுமே ஃபிசிக்கல் டைரக்டர் இருப்பாங்க. அந்த ஃபிசிக்கல் டைரக்டர் டைரெக்டாக போய் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். அப்ரோச் பண்ணிவிட்டு, எப்போ சார் நீங்கள் வந்து செலெக்ஷன் ட்ரையல்ஸ் வந்து எப்போ சார் வைக்கிறீங்க, செலெக்ஷன் ட்ரையல்ஸ் வச்சு உங்களை எடுத்தாங்க அப்படின்னா காலேஜ் மூலியமாக உங்களுக்கு டைரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா கன்செஷன் வந்து கொடுப்பாங்க. சரியா? இப்போ கோயம்புத்தூரில் நிறைய காலேஜஸ் வந்துருக்கு, சென்னையில் நிறைய காலேஜஸ் வந்து இருக்குது. சரியா? உங்களோட சர்டிஃபிகேட்டை வச்சு டைரெக்டாக நம்ம வந்து அதாவது அட்மிஷன் போட்டு கவுன்சிலிங் மூலிமா அவங்க எடுத்துக்குவாங்க. ஆனால் ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலிமா நீங்கள் போனாலும் அது வந்து நீங்கள் இப்போ கபடி பிளேயர் அப்படின்னா எல்லா காலேஜ்லேயுமே கபடி இருக்காது. இப்போ நீங்கள் வந்து ஒரு டென்னிஸ் பிளேயர் அப்படின்னா எல்லா காலேஜ்லேயுமே டென்னிஸ் இருக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் எந்த காலேஜில் எந்த ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, சில காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியமே கொடுக்க மாட்டாங்க. சரியா? முக்கியத்துவமே நினச்சி பார்த்து கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி காலேஜுக்குள்ளே போயெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அப்போ நான் வந்து சார் நான் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாலையும் போகணும், அதாவது ஸ்போர்ட்ஸும் எனக்கு முக்கியம், எஜுகேஷனும் ரொம்ப முக்கியம் அப்படின்னா நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். எந்த காலேஜில் உங்களோட கேம் வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் டைரக்டர் போய் பாருங்கள். ஃபிசிக்கல் டைரக்டர் பார்த்துட்டு செலெக்ஷன் எப்போ நடக்குது என்னன்னு சொல்லி கேளுங்க. கேட்டுட்டு அது மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்செஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் நிறைய உங்களுக்கு டவுட்ஸ் வந்து இருக்கலாம். அப்படி டவுட்ஸ் எது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதாவது நம்ம நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.